என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சூரியன் சந்திரன் பாவத்துவம் அடைந்தால் அதன் பலன் என்ன அப்படின்னு இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நீனத்தையா புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு. சூரியன்னா அப்பாவை குறிக்கும், தலைமை பொறுப்பு, இந்த மாதிரி அரசாங்க வேலைகள், அரசாங்க அதிகாரிகள், இந்த மாதிரி சூரியன் கெட்டு போனால் இந்த இதெல்லாம் பாதிப்புகள் உண்டாகும். பொதுவாக மெயினாக அப்பாவை பாதிப்புக்கு உண்டாகும். ஒரு தந்தையை குறித்து பார்க்கணும் அப்படின்னா சூரியனை பார்க்கணும். தாயை பற்றி பார்க்கணும் அப்படின்னா சந்திரனை பார்க்கணும் அப்படிங்குவாங்க. இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா அப்படி கிடையாது, நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ தந்தை ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாங்க, அப்பாவோட நிலப்பாடு என்ன அப்படிங்கும்போது சந்திரன் கெட்டு போய்விட்டால், நீச்சம் பெற்று விட்டால், அல்லது அமாவாசை சந்திரனுடன் இணைந்து விட்டால், அல்லது ராகுவோ அல்லது சனி செவ்வாய் இந்த மாதிரி பாவரோடைய இயற்கை பாவரோடு சேர்ந்து விட்டு கெட்ட நிலையில் இப்படி இருக்கும் பொழுது அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அப்படியே 9ஆம் பாவத்துக்கு போயிடணும். 9ஆம் பாவமும் கெட்டு சூரியனும் கெட்டு இந்த மாதிரி. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு அதிபதி என்ன, அவருடைய நிலப்பாடு என்ன, நிறையா விஷயங்கள் பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த பலனை உரைக்கணும், சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. பட்டுன்னு எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி சூரியன் கெட்டு போயிடுச்சு, அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ரெண்டாவது சந்திரன் கெட்டு போயிடுச்சு, சந்திரன் நம்ம கெட்டு போயிட்டார் அப்படிங்கும்போது ஒளி இழந்த சந்திரன். ஒளி இழந்ததுன்னா அமாவாசை சந்திரன் அல்லது நீச்ச சந்திரன் அல்லது பாவரோடைய சேர்ந்த சந்திரன். பாவர் அப்படின்னு எடுக்கும்போது செவ்வாய் சந்திரமங்கல யோகம் வந்துடும். செவ்வாயோட சேரும்போது அது பாவத்துவம் எடுக்க முடியாது. சனி ராகுவோடைய சேரும் பொழுது பலன் மாறும், பாவத்துவம் எடுக்கலாம். இப்போ செவ்வாயோட சந்திரன் சேர்ந்திருக்கு, அது பாவராக எடுத்துக்கலாம். அப்படின்னா எந்த லக்கணத்துக்கு இப்படிலாம் நிறையா விஷயங்கள் பார்க்கணும். செவ்வாய் பாவக்கிரகம், சந்திரன் அதில் வளர்புற சந்திரன் தான் சுபக்கிரகம், தேய்புற சந்திரன் பாவக்கிரகம். அதில் அந்த சந்திரனுடைய நிலப்பாடு, செவ்வாயோட நிலப்பாடு, நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி இந்த பாவத்துவம் சுபத்துவம் எடுக்கணும் அப்படிங்கிறது. பாவத்துவம்னா பாவரோடைய சேர்ந்து கெட்டு போயிருக்கா அல்லது நல்லா இருக்கா அப்படிங்கிறது பாவத்துவம். சுபத்துவம் சுபரோடைய சேர்ந்திருக்கா இப்படின்னு நிறையா விஷயங்கள் பார்த்து எடுக்கக்கூடியது. அப்போ சந்திரன் கெட்டு போச்சுன்னா இங்கே தாயார் இருக்க மாட்டார்னா தாயாருக்குள்ள பாவகம் 4ஆம் பாவகம், 4ஆம் பாவத்துக்குள்ள அதிபதி. அந்த 4ஆம் பாவத்துக்கு அதிபதியெல்லாம் கெட்ட நிலையில் இருக்காரா, எந்த நிலையில் இருக்கார், அவருடைய தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்ன, 4ஆம் பாவகத்தில் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள். இப்போ சந்திரனை மட்டும் வச்ச உடனே இந்த மாதிரி சந்திரனுடைய காரத்துவம் நிறையா இருக்குது. தாயை எடுத்துக்கலாம். மனோகாரகன், குடிக்கும் திரவ பொருளுக்கு காரகன், உணவு, நல்ல ட்ரெஸ்ஸு போடுறது, நிறைய விஷயங்கள் அதில் எடுக்கலாம். அப்போ சந்திரனுடைய காரத்துவம்லாம் கெட்டு போயிருவோம். மனம் கெட்டு போச்சா, ஒரு மெண்டலாகிடுவாரா, இல்லை தாயார் இல்லையா அப்படின்னா அந்தந்த பாவத்துக்கு பார்த்துடணும். இப்போ சந்திரன் கெட்டு போச்சு, இல்லையா அவருக்கு புத்தி சரி இருக்காது, மனோகாரம் கெட்டு போயிட்டேன்னா 5ஆம் பாவத்துக்கு ஓடி வந்துடணும். அப்படியே 5ஆம் பாவகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படி இந்த மாதிரி இப்போ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நமது யூடியூப்பில் ஒரு நேயர் அவருக்கு ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்கார். அவர் ஜாதகத்தை போட்டு கேட்டிருக்காரு, அதையும் விளக்கிடலாம். இந்த உங்களுக்கும் புரியும், இந்த நம்மளுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். இந்த மாதிரிலாம் எப்படி கெடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டு ஒரு கட்டத்தையும் போட்டு நம்ம விளக்கி சொல்லலாம். பொதுவாக லக்னம் என்னான்னு வந்துடணும். அந்த சந்திரனும் சூரியனும் பவர் லிஸ்ட்டில் வர லக்னங்கள் இருக்கும். அதாவது மாரகாதிபதி, பாதகாதிபதி, 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி, இந்த லக்கணத்துக்கு அவர் கெடுதலே செய்யக்கூடியவர் அப்படிங்கிற லக்கணத்துக்கு
அவர்கள் கெட்டால் பெரிய விஷயம் கிடையாது. அவன் கெட்டு போயிட்டான், நான் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். கெட்டவன் கெட்டு போயிட்டுமே, நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் வலுப்பட்டு இருந்து அதோடைய தசாபுத்தியில் வந்து நிறையா பாதிப்புக்கு உண்டாகின ஜாதகம் நிறையா இருக்குல்ல. இப்போ கெட்டு போனவுடனே நமக்கு பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு எடுத்தோம்னா லக்னம் என்ன? அடுத்த கேள்வி லக்னத்தை கூடி வந்துடணும். லக்னம் தான் மெயின். லக்னத்துக்கு அவர்கள் பாவர்களா இல்லை சுபர்களா, கொடுப்பார்களா கெடுப்பார்களா, நல்லது செய்வார்களா கெடுதல் பண்ணுவார்களா, இப்படின்னு நிறையா விஷயங்கள் பார்க்கணும். சரி, என்னன்னு பார்ப்போம். பேர் போடுங்க தயவு செய்து. நான் உங்களுக்கு தான் பதில் சொல்லணும், எப்படி தெரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். வணக்கம் ஐயா. ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் ராகு புதன் உள்ளது ஐயா. சூரியன் சந்திரன் ராகுவுடன் இணைந்து கெட்டு உள்ளது ஐயா. எனில் சூரியன் சந்திரன் தனது புத்தி மற்றும் தசைகளில் கெடுபலன்களை செய்வார்களா? சூரியன் சந்திரன் பாவத்துவமாக உள்ளது அப்படின்னு அவரே சொல்லிட்டார். பாவத்துவமாக உள்ளது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பிறந்த தேதியை கொடுத்துருக்காரு. 11ஆம் தேதி 8வது மாதம் 1999 காலையில் 3:45 AM காஞ்சிபுரம். அதிகாலையில் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இங்கே தான் சில தவறு நடக்குது. இப்போனா நம்ம கேட்டுடலாம். இப்போ இவர் பிறந்தவர், இவருக்கு இப்போ 25-26 வயசு வருது. நான் அவங்க அம்மாவை போய் கேட்கணும், அம்மா நீங்கள் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழமையை சொல்லி கேட்கலாம். இப்போ அந்த அன்னைக்கு என்ன கிழமை வருதுன்னா புதன்கிழமை வருது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆனது செவ்வாய்க்கிழமையா அல்லது புதன்கிழமையா? இங்கே ஒரு விஷயம் இருக்குது. குழந்தை இப்போ பிறக்குதுன்னா ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா 12 மணி ஆனாலே வந்து அடுத்த தேதியை போட்டுறாங்க. இப்போ 10ஆம் தேதி இரவு பிறந்திருந்தால் நம்ம ஜோதிட கணக்கு 10ஆம் தேதி தான் போட்டு தான் அடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர் கணக்கும் நம்ம அந்த காலத்தில் நாளிகை வினாளிகை இது எல்லாமே சூரியன் உதயத்திலேருந்து தான் நமக்கு கணக்கு வரும். இப்போ உதாரணம் சொல்லணும், இப்போ புதன்கிழமை அப்படின்னா அவர் புதன்கிழமை இரவு அப்படின்னா அந்த சூரியன் உதிக்கிற வரைக்குமே புதன்கிழமை தான். நம்ம 12 மணி ஆன உடனே நம்ம வியாழக்கிழமைன்னு போயிடக்கூடாது. இப்போ இவர் இதில் எப்படி பிறந்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவர் கொடுத்த கணக்குப்படி அவர் ஜாதகத்தை வச்சே ஒரு விளக்கம் சொல்லுவோம். ஆனால் இது அவர் ஜாதகம்தானா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா லக்னங்களும் மாறும். அப்படியே சந்திரன் அடுத்ததுக்கு வந்துடுவார். சரிங்களா? சிம்மத்துக்கு வந்துடுவார் ஒரு நாள் மாறினார். சரி, இருந்தாலும் பார்ப்போம். அமாவாசை ஒரு நாளுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் பின்னாடி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பிறந்த தேதி வந்து அவங்க அப்படி தான் குறிப்பாங்க. 10ஆம் தேதி பிறந்திருந்தால் சந்திரனும் அப்புறம் லக்னத்திலே இருப்பாங்க. ராசி லக்னம் ரெண்டும் ஒன்றாவே ஆகும். இப்போ பலன் வேறு மாதிரி மாறும். இருந்தாலும் பார்ப்போம். சரிங்களா? அவருடைய ராசி கட்ட ஸ்க்ரீனில் போட்டு அப்படி நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அவர் வந்து புதன்கிழமை பிறந்திருக்காரு, ஆயில்ய நட்சத்திரம். சரிங்களா? அந்த ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னமாக வர்றது வந்து மிதுன லக்னம், ராசி வந்து கடகம். அவர் கேட்டது வந்து 2ஆம் பாவகத்தில் அப்படிங்கிறாரு. 2ஆம் பாவத்தில் சூரியன் சந்திரன் ராகு புதன். இப்போ இந்த மாதிரி கிரக யுத்தம் இல்லை ஒரு 4 கிரகம் 5 கிரகங்கள் இங்கே சேரும் பொழுது அதோடைய டிகிரிக்கு வந்துடணும். இங்கே தான் டிகிரி எடுத்துடணும். என்ன இப்போ 13 டிகிரிக்குள்ளே இனவு இருக்கா? இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் இனவு இருக்குது. இப்போ ராகு கூட வந்து ஒரே டிகிரியில் இனவு இருக்கா? இல்லை எத்தனை டிகிரி விலகி இருக்காங்க? ஏற்கனவே இந்த இடத்துல வந்து சந்திரன் அமாவாசை திதியில் பிறந்திருக்கார். அமாவாசை ஒளி இழந்த நிலை இருந்தாலும் அந்த இடத்தில் ஆட்சியாக உள்ளார். சரிங்களா? ஆட்சி அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒளி இழந்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் ராகு கூட சேர்ந்தாலும் சற்று பலன்கள் மாறுது. இருந்தாலும் பார்ப்போம். எடுக்கும்போது சூரியன் வந்து 24 டிகிரி, அப்போ சந்திரன் வந்து 16 டிகிரி, 8 டிகிரி விலகி இருக்கார். ஆனால் அமாவாசை திதி தான். அடுத்து புதன் வந்து 6 டிகிரி லக்னாதிபதி, ராகு வந்து 19 டிகிரி. அப்போ 3 டிகிரி சந்திரனும் சூரியன் கிடையாது. சூரியனுக்கு ராகுக்கு அங்கே பந்தம் கிடையாது. அதே மாதிரி
புதனுக்கும் அங்கே கெடலை. ராகுக்கும் சந்திரனுக்கும் 3 டிகிரி இணவு அப்படிங்கும்போது அப்போ நம்ம லக்னத்துக்கு வந்துடலாம். இந்த லக்னத்துக்கு சந்திரன் யார்? 2ஆம் இடத்துக்கு அதிபதி தான். அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொருளாதாரம், திருமணத்தையும் குறிக்கக்கூடிய இடம், வாக்குஸ்தானம், நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய இடம், நல்லா பேசக்கூடிய இடம், வாயினால் வம்பு வரக்கூடிய இடம், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ 2ஆம் பாவகம் பொருளாதாரம், பணம், புகழ், அதில் படிப்பு வந்துடும். பேச்சு, சாப்பாடு, திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம், ஒருவருடைய கௌரவம் அனைத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் படம். ஏன்னா பணம், காசு, மணி, வேலை அதெல்லாம் இருந்தால் தானே அங்கே ஒருத்தருக்கு மதிப்பு மரியாதைலாம் வரும். சரி, ரைட்டு. அந்த திசை அப்போ அவர் என்ன கேட்டிருக்காரு, அந்த புத்திகளி திசையில் நல்லது நடக்குமானு. இந்த லக்கணத்துக்கு யார்? சந்திரன். எடுப்போம், மட்டும் எடுக்கக்கூடாதுல்ல. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த லக்கணத்துக்கு புதனுடைய லக்கணத்துக்கு சந்திரன் நன்மையை செய்ய மாட்டார். நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுலாம் அதில் செய்வாங்களா அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு நன்மையை வராது. அப்போ சந்திரன் சந்திர புத்தியிலோ அல்லது சந்திர திசையிலோ இவருக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு இருக்காது. காரணம், உபய லக்னக்காரர்களுக்கு சந்திரன் வலுப்பெற்று இருக்கக்கூடாது. உபயம் அப்படின்னா உடனே குருவோட லக்கணத்துக்கு எடுத்துடக்கூடாது. புதனுடைய உபய லக்கணத்துக்கு தான். இப்போ தனுசு மீனம் உபய லக்கணம் தான், அது அவங்களுக்கு சந்திரன் கெட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே விஷயங்கள் வேறு மாறிடும். எந்த புதன் அதிபதியான லக்கணம் மிதுனம், கன்னி லக்கணங்களுக்கு சந்திரன் நேரடி வலுப்பட்டு இருக்கக்கூடாது. சரி, அப்படியே நவாம்ச கட்டத்தில் எடுத்துட்டோம்னாக்கும் அதில் அங்கே சந்திரன் குருவோட வீட்டில் தான் இருக்கார். ராகு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சந்திரன் கெட்டு போயிட்டார். சந்திரனுடைய திசையில் கெடுக்குமா புத்தியில் அப்படின்னா ஒவ்வொரு திசைக்கும் அந்த புத்தி நடக்கிற அவங்க யார் அங்கே எடுக்கணும். அப்படியே இப்போ இவருக்கு நடக்கிறது சுக்கிரதசை. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது, சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. எடுப்போம். அப்போ அவங்க செய்யக்கூடிய இந்த லக்கணத்துக்கு கெடுதல் பணியை செய்யக்கூடியவர்கள் கெட்டு போன காரணத்தினால் இவருக்கு கெடுதல் பலன் வராது, நல்ல பலன் நடக்கும். இப்படித்தான் பலன் எடுக்கணும். 25 வயசு முடிஞ்சிருச்சுல, 26 அவருக்கு தெரியும். அப்போ எந்தெந்த சந்திர புத்திலாம் வருது, அப்போ சந்திரன் நம்ம கெடுக்கிறோமா அப்படின்னா அதே மாதிரி இப்போ கோச்சாரத்தில் அஷ்டம சனி போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஜாதகம் அதை மட்டும் எடுத்துடக்கூடாது. இப்போ சுக்கிரதசை சுக்கிர புத்தி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த லக்கணத்துக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு சுக்கிரதசை சுக்கிர புத்தி தான் போகுது. இந்த லக்கணத்துக்கு 12க்கும் 5க்கும் அதிபதி புண்ணியாதிபதியான சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடமும், அயன பொயன ஸ்தானத்துக்கு அதிபதியும் புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த லக்கணத்துக்கு நண்பருமான 5ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து முயற்சி, கீர்த்தி, வெற்றி, புகழ் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்பட்ட சுக்கிரன் அந்த இடத்தில் வக்ரமும் அடைந்து உள்ளார். இந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்வார். சுக்கிரனுடைய காரத்துவமான முதல் காரத்துவமான தாம்பத்திய உறவு சுகபோகத்தை கொடுப்பார். மனைவி திருமணம் நடக்கும். மனைவினால் நன்மை அடைவீர்கள். அப்போ மனைவியினால் நம்ம எதிர்பார்ப்பு என்ன? குழந்தையை பெற்றுக்கிறது, மனைவிக்கு ஒரு வேலை வெட்டி கிடைக்கிறது, நல்ல மனைவியாக கிடைப்பார்கள். அப்படியே வந்துடலாம். அப்போ 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் பாவம் கெட்டு போன நிலையில் தான் நீங்கள் எடுப்பீங்க. அப்போ திருமண வாழ்க்கையில் எனக்கு கெட்டு போயிருமா அப்படின்னா இங்கே சுக்கிரதசை நடக்குது. குருவால் பார்க்கப்பட்ட சுக்கிரன் உங்கள் லக்கணத்துக்கு நண்பர் 5ஆம் இடத்துக்கு அதிபதி கொடுத்தாகணும். இப்போ சந்திரன் கெட்டு போச்சு, புத்தி கெட்டு போச்சா? கிடையாது. அங்கே அப்படிலாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார், திருமணத்தை கொடுப்பார், குழந்தை குட்டிலாம் வரும். அப்போ சுக்கிரதசைக்கு அடுத்து சூரிய தசை வருது. சூரியன் கெடுப்பாரா அப்படின்னு எடுக்கிறீங்க? கெடுக்க மாட்டார். சூரியன் அந்த இடத்துல சந்திரனுடைய ஒளியை வாங்கி உள்ளார். அப்படி எடுங்க. நீங்கள் சந்திரனுடைய அங்கே ஆட்சி பெற்ற சந்திரனை
அஸ்தங்கம் பண்ணி, அதாவது அஸ்தங்கம் அப்படின்னா சந்திரனுக்கு கிடையாது, அமாவாசை, அவரோட ஒளியை மறைக்கிறார் சூரியன். அப்போ அந்த ஒளி யார் வாங்கிறது? சூரியன் வாங்குகிறார். ராகுக்கும் சூரியனுக்கும் நிறைய வித்தியாசம், டிகிரிக்கு ரொம்ப. இது 24 டிகிரி, அது எத்தனை சொன்ன, ஒரே நிமிஷம் பார்த்துருவோம். சூரியன் 24 டிகிரி, ராகு வந்து 19 டிகிரி, 5 டிகிரி வளைவு இருக்காங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ சூரியன் வந்து கெடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். அதோடைய ஏதாவது ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு, அரசாங்கத்தினால் நன்மை வர்றது, அப்பாவோடைய சொத்தில் பங்கு கிடைக்கிறது, அப்பா சேர்த்து வச்ச பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்துடலாம். அப்பாவோடைய பணம் ரொம்ப சிக்கலாக இருக்குது, ஏதாவது கிடைக்குதுங்க, தாராளமாக கிடைக்கும் சேர்த்து வச்ச பணம். இது பாதிப்புக்கு ஆகாது. அடுத்து சந்திரதசை வரும்போது இது பாதிக்குமா அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு இந்த அளவுக்கு வலு போதும். இவர் ஒன்றும் பெருசாக வந்து இந்த லக்னத்துக்கு வந்து நன்மையை செய்ய மாட்டார். சந்திரதசையில் வந்து இப்போ சுக்கிரன் மாதிரி எனக்கு நல்லா லாபம் வருமா அப்படின்னாக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. சரி, அவர் தனியாகவே இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார் சந்திரன். இந்த லக்கணத்துக்கு இந்த அளவுக்கு வலு போதும். சந்திரதசை இப்போ சுக்கிரதசை மாதிரியே சந்திரதசையில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ சுக்கிரதசை அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரதசையிலே சூரிய புத்தியும் சந்திர புத்தியும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், எவ்வளோ வலுவாக இருந்தாலும். அது லக்கணத்தை அனுசரிச்சிருக்கு. இப்போ இதே வந்து நமக்கு மீன லக்கணமாக எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் மிதுன லக்கணம், மீன லக்கணத்துக்கு எடுக்கும்போது சுக்கிரதசை பொதுவாக கெடுக்கும். அங்கே சந்திரன் புத்தியும் சூரிய புத்தி வரும்போது சில நன்மைகள் வரும். இங்கே வந்து தீமைகள் அப்படின்னு எடுக்க முடியாது, கொஞ்சம் பலன்கள் கம்மியாகும், அளவுகள் கம்மியாகும். இப்போ சுக்கிரதசை சுக்கிர புத்தி, சுக்கிரனில் வந்து சூரிய புத்தி, சூரியன் சந்திரன் கொஞ்சம் நிதானமாகும், செவ்வாயில் நல்லா போகும், அவ்வளோதான். இப்படித்தான் எடுத்துக்கலாம். சரி, சுக்கிரதசை சந்திர புத்தியில் கண்டிப்பாக திருமணமும் நடக்கும், அதெல்லாம் கெடுக்காது. சரி, சூரியனில் திருமணம் நடக்கும், 2ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் 2 7 தொடர்பு, கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். சுக்கிரதசையில் சூரிய புத்தியும் சந்திர புத்தியிலையும் நீங்கள் திருமணம் நடக்கலாம். இப்போ திருமணமே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சுக்கிரதசை திருமணமும் நடக்கும், அதெல்லாம் தடங்கள் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள், புண்ணியாதிபதி வலுப்பட்டுருக்கிறதுனால உங்களுக்கு 20 வருஷத்துக்கு நன்மையே நடக்கும், பயப்பட வேணாம். சூரிய தசையும் சந்திர தசையும் அதிகமாக கெடுக்காது, தைரியமாக இருக்கலாம். ரொம்ப கெட்டுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன்லாம் மனோக்காரன் கெட்டு போயிருமா, தாயார் கெட்டு போயிருமா, அப்படி இப்படின்னாக்கா அங்கே நிறையா விஷயங்கள் பார்க்கலாம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதாவது நேரங்காலத்துக்கு தகுந்த போல தான். இங்கே சந்திரனும் சூரியனும் இதுலேயும் கூட நீங்கள் பிறந்த தேதி 10ஆம் தேதியாக இருந்துச்சுன்னா டோட்டலாக மாறும், பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அப்போ சூரியன் சந்திரன் இங்கே வலுவு கெட்டு நீங்கள் பாவத்துவம் அடைந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்குலாம் பாவத்துவம் கிடையாது. சூரியன்லாம் வந்து நம்ம பாவத்துவமாக எடுக்கவே முடியாது. இந்த இடத்துல இயற்கை லக்னாதிபதி இயற்கை சுபரான புதனும் அங்கே இருக்கிறார். 6 டிகிரி விளைவு, அதாவது கிட்டத்தட்ட வந்து 18 டிகிரி விளைவு இருக்கார். ராகு வந்து 5 டிகிரி விளைவு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சந்திரனும் சூரியனும் எத்தனை டிகிரி சொன்னேன், ஒரே யாகும்ல, ரைட்டு 16 8 டிகிரி. இந்த இடத்துல 8 டிகிரி தள்ளி இருந்தாலும் சூரியனோட ஒளியை பெற்று உள்ளார், ஒரு கலவை பண்ணி. அப்போ சூரிய தசை நன்மையை செய்யும். அப்படி எடுங்க, இந்த லக்கணத்துக்கு கெடுக்காது. சூரியனும் கெடுக்க மாட்டார், சந்திரனும் கெடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பாவத்துவம் கெட்டு போயிடும் அப்படின்னு சும்மா பொருளையை கிளப்பிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு கலவையான பணி. இந்த லக்கணத்துக்கு இந்த அளவுக்கு வலு போதும். நீங்கள் கேட்குறது சுற்றி என்னன்னா திருமண வாழ்க்கைக்கு தான் வரும் 2ஆம் பாவம்னா, அப்படிலாம் கிடையாது. சுக்கிரதசை அருமையாக இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல மனைவி கிடைப்பாங்க. 3ஆம் படம் தைரியம், வீரியம்னா அந்த இடத்துல என்ன சொன்னாக்கும் விந்து அணுக்கள்னு சொல்லலாம், வித்து. இப்போ விதை அப்படிங்கும்போது உங்களுக்கு குழந்தை, விவசாயம், அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிறக்கும், நல்ல மனைவி அமைவாங்க. அதை பற்றி கவலை வேண்டாம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு வேண்டப்பட்ட அனைத்தும் நன்மைகளும் செய்வார்.
சரிங்களா? சூரியனை சந்திரனை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேணாம். நன்மையே நடக்கும். அதே மாதிரி 5ஆம் பாவத்தில் தைரியமான உள்ளவன் செவ்வாய் உட்காந்துருக்கான், குருவால் பார்க்கப்படுகிறான். சனி பார்த்துட்டு போகட்டும். அந்த அந்த இடத்துல சனி வலுப்பட்டு தான் இருக்கிறார். சனி இந்த லக்கணத்துக்கு நண்பர், 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் சனி தசை வரும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வராதில்ல. உங்களுக்கு சுக்கிரதசை, சூரியன், சந்திரன், சந்திர தசை முடிஞ்சோடனே உங்களுக்கு செவ்வாயை பற்றி பார்க்கவே தேவையில்ல. செவ்வாய் நன்மை செய்வார், ராகு நன்மையை செய்வார்கள். சரிங்களா? நீங்கள் பயப்படுற அளவுக்கு சந்திர தசை கெடுக்காது. சரிங்களா? பாவத்துவம் அடைந்து உள்ளதுன்னா அவ்வளவுக்காக பாவத்துவம் கிடையாது. சரிங்களா? லக்கணத்தை சனி பார்க்கிறார், லக்னாதிபதி இருந்தாலும் தனித்த புதனாக இருக்கிறார். ரொம்ப விளைவு இருக்கார், 6 டிகிரி விளைவு இருக்கார். வெறும் 6 டிகிரி இவங்களெலாம் ரொம்ப விளைவு இருக்கார். அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல தனித்த புதனாக தான் நம்ம எடுக்கணும். லக்னாதிபதி ரொம்ப விளைவித்தான் இருக்கார், அதை பற்றி கவலையே கிடையாது. ராசிக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கார். நீங்கள் எப்படி எடுங்க. சந்திரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா ஆட்சிங்கிற ஒன்று இருக்குது. அதே மாதிரி லக்னாதிபதியும் அந்த இடத்துல கூடியிருக்கிறார். அதெல்லாம் பாவத்துவம்னு எடுக்க முடியாது. சூரியனும் சந்திரனும் பாவத்துவம் அடையவில்லை, அதோடைய பலனை இழக்கவில்லை, அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த லக்கணத்துக்கு இவ்வளவு இது போதும், நன்மையை செய்வார்கள். வேற அப்புறம் இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவர் என்ன சசயோகத்திற்கு தனித்து சனி வலு பெற்றால் அதன் யோகத்தை செய்யாதா, விளக்குங்க ஐயான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, யோகங்கள் வந்து ஒரு 300-400 யோகம் அந்த ஜாதக அலங்காரம் புக்கில் எழுதியிருக்கு. நம்ம ஒவ்வொரு யோகத்துக்கும் என்னென்ன யோகம், இப்போ சச யோகம், சந்திரமங்கல யோகம், கசகேசரி யோகம், புனர்பூச யோகம், எல்லாமே யோகம்னா ஒரு அதுக்கு என்ன சொல்கிறோம், ஒரு பலன் அந்த மாதிரி. அதே மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்த புதார்த்த யோகம் அப்படின்னு நிறையா யோகங்கள் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதில் இத்தனை யோகம்னு குறைஞ்சது ஒரு 200-300 யோகங்கள் போட்டிருக்குவாங்க ஜாதக அலங்காரம் புக்கில். அப்புறம் மற்ற புக்குலையும் பார்த்தா இப்படிலாம் இருக்கும். அந்த இதெல்லாம் இப்போ யோகம், சச யோகம் அப்படின்னா சனியும் சந்திரனும் சேர்ந்தால் சசயோகம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக உள்ளலாட்டி அதோடைய என்ன, அது இப்போ சனி வலுத்தா அதோடைய ஆயுள் கூடும். சனி எந்த லக்னம் வந்துடணும். இப்போ சனி உச்சம் பெற்றவர்கள், பிச்சை எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கோடீஸ்வரன் ஆனவங்க இருக்காங்க வலுப்பெற்றிருந்து. சனி ஆட்சி பெற்றவர்கள் நல்லா சம்பாதிக்கிறவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அழுக்கு குப்பை அள்ளுறவர்களும் இருக்கிறாங்க. குப்பை அள்ளுறவங்கன்னா நான் தவறாக சொல்லவில்லை, அந்த இடத்துல தவறான வார்த்தைகள் வரக்கூடாது. சனி வலுத்து ஆன்மீகத்துக்கு கொண்டு போயிடும். நல்லா என்னை மாதிரி பட்டையை அடிச்சுக்குவாங்க, நல்லா பொட்டு வைப்பாங்க, அவங்க வந்து சுத்தம் பண்ணுவார்கள், தூய்மை பணியாளர்களாக இருப்பாங்க. உடனே அவங்க வந்து அப்படின்னா அவங்க வந்து இந்த உலகத்தை சுத்தம் பண்ணுறாரு அப்படி எடுத்துக்கலாம். சிவபெருமானோடைய அவதாரமாக எடுத்து இந்த தூய்மைப்படுத்துகிறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் நிறையா இருக்குது. அப்போ சனி வலுத்த உடனே இப்படி ஆகி போச்சா அப்படின்னாங்கலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா கெடுதல் பலன்னா வருமா அப்படின்னா அப்படிலாம் வராது. எந்த லக்கணத்துக்கு அவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா, பாவகம் என்ன, எந்த பாவத்தை நிற்கிறார், அது கெடுப்பார். சரி, அது கெடுக்குவாரா கொடுப்பாரா லக்கணம் அடுத்ததுபடி வந்துடணும். பொதுவாக இப்படி வந்தோம்னா பலன் வராது. இப்போ இங்கே சொன்ன மாதிரி தான், சந்திரன் கெட்டு போச்சுன்னா இப்போ கெட்டு போயிடுச்சா அப்படிங்கிறது எடுக்கணும். இருந்தாலும் அங்கே ஆட்சி அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, ஆட்சி பெற்று உள்ளார், லக்னாதிபதியோடு சேர்ந்து உள்ளார், இயற்கை சுபர் அங்கே இருக்கிறார், இயற்கை சுபரான புதன் இருக்கிறார். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி இயற்கை புதன், இப்புதன் வந்து அவர் யார் கூட சேர்றாரோ அதுக்கு பலன். தனித்த புதன் தானே வலுவுனா, இந்த இடத்துல அவர் தனித்த புதன் தான், யாரு கூடயும் ஒரே டிகிரிலலாம் இணைஞ்சிக்கிட்டு கிடையாது. தனித்த புதனாகவே எடுக்கலாம். வலுவு இருக்குது. லக்னாதிபதி வலுவாக தான் இருக்கிறார். லக்னாதிபதியை வந்து இப்போ லக்னத்தை சனி பார்க்குறார், பாவத்துவம் அடையும்னா இயற்கை சுபரான குருவோடு சேர்ந்து லக்னத்தை நம்ம அதை நல்ல ஒளி பெற்று நல்ல பார்வையாக பார்க்கிறார் சனி. லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி, லக்கணத்தோட தொடர்பு கொள்வது நல்லது. எந்த லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கணும். உடனே லக்கணத்தை சனி பார்க்குது, அப்போ லக்கணம் கெட்டு போச்சு அம்பிட்டு தான் அப்படின்னு எடுத்தோம்னா பலன் வழங்காது. உடனே நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், அப்போ அந்த சனியை வந்து செவ்வாய் பார்க்குறாருல அப்படின்னு இருந்துட்டு போட்டோம். வீடு கொடுத்தவர் தானே பார்க்குறாரு, அந்த வீட்டுக்கு அதிபதி தானே பார்க்குறாரு, இருக்கட்டும், வீடு பார்க்கட்டும்.
குருவோட இணைஞ்சிருக்கார். லக்னத்துக்கு நண்பர் தானே பார்க்குறாரு. லக்னத்தை பார்த்துட்டு போட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆகனால உங்களுக்கு நன்மையே நடக்கும். சரிங்களா? நமது நிறையா விஷயங்கள் பார்க்கணும். இப்படி பார்த்தாலுமே கெட்ட பலன் வருமா அப்படின்னு எடுத்துடக்கூடாது. நம்மளாம் முடிவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக சூரியன் சந்திரன் நன்மை செய்வார்கள். அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.